சாத்தூர் பாரம்பரிய சமையலில் மைதா மாவை வச்சு முறுக்கு செய்கிறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். இதுக்கு நம்ம அரிசி முறுக்கு பண்ணியிருக்கோம், ராகி முறுக்கு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் மைதா மாவில் வச்சு எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு செய்து காட்டுறேன். மைதா மாவு ஒரு 4 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா சலித்து ஒரு 4 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 கப்புக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, அதையும் பொட்டுக்கடலையும் நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை அரைச்சி சலித்து மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 3 ஸ்பூனு எள், கருப்பு எள், 1.5 ஸ்பூனு ஓமம், கொஞ்சம் நெய், பெருங்காயத்தூள் கொஞ்சம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போது இது நம்ம முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய். இப்போ இந்த மைதா மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி, கீழே ஒரு சம்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு இதை வச்சுருங்க, தட்டை, இட்லி தட்டை. அது மேலே ஒரு வெள்ளை காட்டன் துணியை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மைதா மாவை உள்ளே போட்டுருவோம். ஏன்னா மைதா மாவு தெரியும், நம்ம சப்பாத்தி புரோட்டா போடும்போது கொஞ்சம் இழுபடும், கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்கிற தன்மை வரும். இப்படி அவிச்சோம்னா நம்மளுக்கு முறுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்படி மூடி வச்சுட்டு நல்லா ஆவியிலேயே வேக விட்டுறணும். மூடி போட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த ஆவியிலேயே இந்த மாவு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இட்லி தட்டில் மாவு வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து ஆவி பக்கத்தில் எல்லாம் ஆவி வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருவோம். ஒரு தட்டில் கொட்டிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும், உடச்சி விடுவோம். விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறட்டும். கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா உடச்சி விட்ருங்க. நல்லா ஆறிடுச்சு. சலிச்சு எடுத்துக்கணும். மைதா மாவை நல்லா வேக வச்சு ஆற வச்சு சலிச்சு எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை மாவும் போட்டுருவோம். 4 கப்புக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை, ஓமம் கொஞ்சம் 1.5 ஸ்பூன், 3 ஸ்பூனு கருப்பு எள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு முறுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முறுக்கு பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த பதம் போதும் நம்மளுக்கு. நல்லா இப்படி ஒட்டாமல் வரணும். நம்மளுக்கு முறுக்கு மாவு இப்போ ரெடி. இன்னும் முறுக்கு செய்கிறது எப்படின்னு போய் பார்ப்போம். அடுப்பில் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் முறுக்கு உலக்கில் மாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இந்த கரண்டியில் நம்ம முறுக்கு உலக்கில் மாவை வச்சு அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாகவும் போடுவோம். எண்ணெய் சூடாகட்டும், போட்டுடு. சூடாயிடுச்சு.
இப்போ வந்து முறுக்க போடுவோம். வேகட்டும் நல்லா. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நல்லா இந்த நுரை அடங்கவும் எடுத்துடலாம். வெந்துருச்சு. அந்த கொதிக்கிறது அடங்கவும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துருவோம். இப்படி நுரை அடங்கவும் முறுக்கு வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்மளுக்கு மைதா மாவில் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் அளவெல்லாம் இதே மாதிரி போட்டு வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.